ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மசாலா மேகி. இது எப்பயும் நம்ம வழக்கமாக நம்ம வேக வச்சு உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மசாலா மேகி வந்து நம்ம பொரிச்சு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக நல்லா முறுமுறுன்னு சூப்பராக டேஸ்டியாக நம்ம இன்றைக்கி இதை செஞ்சுருக்கோம். நம்ம இந்த மசாலா மேகிக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். இதுக்காக எந்த பொருளும் தனியாக வாங்க தேவையில்லை. நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டு டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்டோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலா மேகி டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து செய்கிறதுனால இதை கலந்த உடனே டக்குன்னு சாப்பிடணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். நம்மளுடைய மசாலா மேகி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே டேஸ்டியான இந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மசாலா மேகி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு மசாலா மேகிக்கு நான் 2 பேக்கெட் இந்த மாதிரி மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக உடச்சி போட்டுற போகிறோம். அந்த மாதிரி செய்கிறதுனால எண்ணெய் வந்து கம்மியாக செலவாகும். இப்படியே போட்டோம்னா நிறைய எண்ணெய் வச்சா தான் நம்ம பொரிக்க முடியும். அதனால் இந்த மேகி ஸ்லைஸ் நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்துகிட்ட மேகி இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஒரு வானிலையில் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துட்டோம்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் கருத்துடாமல் இருக்கும். அப்பப்போ இப்படி பிரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் சீக்கிரம் வந்து டக்குன்னு நமக்கு இது பொரிஞ்சிடும். இது இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாலே ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குதுங்க. இப்போ லேசாக கலர் மாறிட்டு இருக்குது. நமக்கு இப்படி கலர் மாறுதுன்னு தெரியும் போதே நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு சீக்கிரம் கருக்காமல் ஆகிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டேன். ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. எடுத்துருவோம். இதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சோடனே எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்படி ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்ச இந்த மேகி நூடுல்ஸ் எல்லாத்தையும் இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் பெருசாக இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்தாச்சு. அடுத்தது கூட நான் வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது தக்காளி ஒரு 1/2 கப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது மிளகாய் பொடி ஒரு 3/4 ஸ்பூனு, சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகுப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், சாட் மசாலா 1/2 ஸ்பூனு, அமிச்சூர் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட அமிச்சூர் பொடி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுணும். கலந்து விட்டுட்டு டீ டைம் ஸ்நாக்ஸாக இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா மேகி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்மளுடைய மசாலா மேகி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த மேகி மசாலா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.